அப்புறம் இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க இன்னைக்கு வந்து போறீங்க? ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ் தான் ஊன் சோறு சொல்லுவாங்கல்ல. எஸ், அதை தான் நம்ம பண்ண போறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன? எண்ணெய், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி, புதினா, சோம்பு, முழு தனியா, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் பேஸ்ட், உப்பு, கொத்தமல்லி, தக்காளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஊற வச்ச சீரக சம்பா அரிசி. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து ஒரு ட்ரை மசாலா அந்த மாதிரி நம்ம அரைக்க போறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வச்சு தான் இந்த ஊன் சோறு ரெடி. ஊன் சோறுக்கான ஒரு ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மசாலால இருந்து வரும். அது என்ன அரைச்சது அங்கே கடைசி? இது வந்து சின்ன வெங்காயத்தோட விழுது. சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம விழுத அரைச்சி வச்சோம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அரிசி எடுத்துருக்கோம்? அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி போட்டு அளந்து நம்ம ஊற வச்சிட்டோம். ஓகே, அது எவ்வளோ நேரம் ஊறணும்? நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுற அந்த டைம் இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம். இப்போ 200 கிராம் அரிசிக்கு எவ்வளோ கறி? 200 கிராம் அரிசி, 200 கிராம் கறி, ஈக்குவல் குவான்டிட்டி. ஆமாம். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு விஷயமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுறது 200 கிராம் அரிசி, 200 கிராம் கறிக்கு நம்ம போடக்கூடிய மசாலா. எப்போவுமே நம்ம பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரைஸ்க்கு ஈக்குவலாக நம்ம அந்த கறி போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நம்ம காய்கறி வச்சு செய்கிறதா இருந்தாலுமே அந்த ரைஸ்க்கு ஈக்குவலான அந்த காய்கறி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முழு தனியாக போட்டேன், அடுத்து 1 ஸ்பூன் போல் சோம்பு போட்டேன், இப்போ சீரகம் போட்டிருக்கேன். இது கூட ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக வந்து கடல் பாசி, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு 3 கிராம்பு மாதிரி போட்டு. அடுத்து காரம் சொன்னால, காரத்துக்கு வந்து நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் எதுவுமே கிடையாது, நம்ம போட போகிறது இந்த காரம் மட்டும்தான். ஸோ வர மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வெறும் அந்த கலர் மட்டும்தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. அதுதான் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் விடாமல் இது எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துட்டு பச்சை வாசனை போனதும் அரை வெட்டு பொடிச்சு எடுக்க போகிறோம். இதுதான் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள்னு எதுவுமே இல்லை. ஆமாம், இந்த பொடிச்ச இந்த மசாலாவை தான் நம்ம வந்து இந்த ஊன் சோறில் மசாலா காரத்துக்கு எல்லாத்துக்கும் போடுறது. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகு மட்டும் ஆட் பண்ணணும். இல்லை, மிளகு நம்ம ஃபஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால ஃபைனலாக போட்டோம். அந்த மல்லியோட வாசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மல்லி வாசம் வர வரைக்கும் அதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ இது போதும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக கடைசியாக வந்து நம்ம வச்சுருக்க இந்த மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட காரத்துக்கான மசாலாவும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய மசாலாவும் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம தாளிசத்தில் எந்த ஒரு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. அப்படியே இந்த பொடியை மட்டும் எடுத்து, ஆமாம், பொடியை மட்டும்தான் போட போகிறோம். இது நான் பொடியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறதாலும் அப்படியும் அரைச்சிக்கலாம். இப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பொடிச்சுக்கணும். ஆமாம், இது நல்லா பொடிச்சுக்கணும். இது மாற்றி வச்சுட்டு இப்போ மாற்றி இந்த அடுப்போம். இது சட்டின்றதுனால நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சூட்லேயும் போய் மறுபடியும் நம்மளுக்கு உட்காந்துரும். இப்போ இது ஆறறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி விடுறோம். சட்டின்ற இப்போ சொன்ன மாதிரி தான் சூட்லேயே வர மிளகு போட்டு நம்ம ஆஃபே பண்ணிட்டா கூட கரெக்டாக. ஆமாம், அதுக்காக லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி செய்கிறது இருந்தால் அதுக்கான டைம் இருக்கும்ல. இப்போ இல்லை எனக்கு இந்த மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம வதக்கியும் எடுத்து ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, அது சட்டியில் இது சட்டி கொஞ்சம் காயட்டும்.
இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் தாலி சாதம் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, டேரெக்டாகவே எல்லா பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கரண்டி பெரிய கரண்டியை கொடுத்துருவோம். இல்லை நல்ல பெருசாக வதக்கிறதுக்கா? ஓகே, நீங்கள் இதை எடுத்து போடுறதுக்கோ? இல்லை. ஓகே, ஸோ அரைச்ச வெங்காயம் விழுதை வந்து ஃபஸ்ட்டு போட்டாச்சு. தாளிசம்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும். அது வதங்கட்டும். அண்ட் இது வந்து நாங்கள் பிடிச்சி கொண்டு வந்துடுறோம். மிளகு, சீரகம், அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, தனியா, இதெல்லாம் சோம்பு, இதெல்லாம் வந்து வறுத்துட்டு ஆற வச்சு பொடிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுதான் இந்த ஊன்சலுக்கான ஸ்பெஷல் மசாலா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம வந்து வதக்காமல் அரைச்சி வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்கி இருக்குது, பச்சை வாசனை போகி. இப்போ என்ன இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி, எப்போவுமே பிரியாணியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆட் பண்ணுறீங்கன்னா பூண்டோட குவான்டிட்டி அதிகமாகவும் இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுல. இப்போ இதில் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, 1லேருந்து 1.5 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம், ஏன்னா அடியில் உட்காருது. ஓகே, தக்காளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வதங்குது. நம்ம இது வரைக்கும் உப்பே போடலை எதுக்குமே. ஸோ இப்போ இது நல்லா வதங்கணும். அதாவது அந்த நான் சொன்னல மேஷ் ஆகணும், நல்லா குழையணும். ஸோ அதுக்காக இப்போ நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு போடுறதுனால இப்போ அது கொஞ்சம் மேஷ் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று அந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா எல்லாமே நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு, புதினாவும் போட்டாச்சு. ஆனால் இப்போ பிரியாணின்னா பச்சை மிளகா மெயினாக இருக்கும். இதில் ஆனால் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் வரமிளகா ஸ்பைசஸ் இல்லாமல் நம்ம வரமிளகா போட்டுருக்கோம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கி அந்த எண்ணெய் பிரியணும். இப்போ இதுக்கெல்லாம் அப்புறமா தான் கறி போடுவோமா இல்லை ரைஸ்? இல்லை, இப்போ நம்ம வந்து இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கறி தான் போடுப்போம். எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கறி போட்டு தான் இது பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம போட்டோம். அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது இதில் சிக்கனை வாங்கி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணிக்குவோம். இல்லை என்ன மாதிரி வேணாலும் சிக்கன் எடுத்துட்டோம், போன்லெஸ் எந்த பார்ட்ஸ் ஆஃப் த சிக்கன்னாலும் ஓகே. நல்லா அந்த மசாலாவில் அந்த வெங்காயம் விழுது, இஞ்சி பூண்டு விழுது, அப்படியே சிக்கனில் நல்லா ஒட்டிட்டு போட்ட தக்காளியே தெரியலை. தக்காளி நீங்கள் பேஸ்ட்டாக போடக்கூடாது சொன்ன காரணம் வந்து போட்டால் நல்லா இருக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரி தெரியணும். அது வதங்கும் பொழுது வரக்கூடிய ஒரு இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு மசாலா நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கறிக்கு உப்பு போட்டுக்கலாம். ரைஸுக்கும் உப்புக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த எல்லாம் கலந்து அந்த ஸ்பைசஸையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். போதுமா? இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணால் போட்டு இதில் ஒரு 2 கருவேப்பிலை நான் போடுறேன்னா போட்டுக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் பிடிக்காதுன்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். புதினா மட்டும் போட்டு கொத்தமல்லி புதினா மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே புதினாவை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு புதினா போட்டோம். அப்போ வதங்கும் போதே கூட நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக புதினா. இதுவே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இல்லை? நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு. இப்போ இதில் காரத்துக்கு நம்ம போட்ட அந்த வரமிளகாய் காரம் மட்டும்தான். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து கிண்ணத்தில் வந்து அளந்து வச்சுருக்கோம், அதில் வந்து தண்ணி போட்டு. ஓகே. இதில் நம்ம 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறோமா? இல்லை 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 ஃபுல்லாகவே வந்து தலை தட்டி 1 கப் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சமாக 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப். ஆமாம், ஏன்னா நம்ம அரிசி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே தண்ணி போட்டு நல்லா வந்து சோக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் நம்ம அப்படியே அந்த பெரட்டலாகவே எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு தான் வச்சுட்டு இருக்கலாம். இப்போ தண்ணி விட்டு அதில் கொதிக்க விட்டு இறக்குனா சிக்கன் குழம்பாவும் நல்லா இருக்கும். இப்போ வந்து இது நல்லா சொல்லுவாங்களா, நல்ல அந்த கொதி வரணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாச்சும் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா குழம்பு. இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுடலாம். இது மொத்தத்தில் இந்த குக்கிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நம்ம கறி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% கிட்ட நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரைஸ் குக் ஆகிற டைம் தான். ஸோ அந்த டைம்லேயே அந்த கறியும் குக் ஆகிடும். ஓகே. ஸோ மீதி 50% கறியும் ரைஸும் குக் ஆகிறது ஒரு 10 மினிட்ஸ், 10லேருந்து ஒரு 12 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா. இப்போ இது நல்லா ஒரு ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்கணும். அதாவது அந்த தண்ணியும் அந்த ரைஸும் சொல்லுவாங்கள்ல, அது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வரும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த தம் சொல்லுவாங்க, தம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஓப்பன்லேயே கொதிக்கட்டுமா? ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக. ஸோ நல்லா வந்து இப்போ மாதிரி அங்கங்கே பபுள் பபுளாக வராமல் ஃபுல்லாக நல்லா கொதின்னு கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஓப்பனில் விடணும். அதுக்கப்புறமா இப்போ இது சட்டியில் செய்கிறதுக்கு ஓகே. இன் கேஸ் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சிக்கன் போட்டு வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் நம்ம போட்டதுக்கப்புறமா தண்ணி போட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது அரிசி போட்டு ப்ரெஷர் பண்ணிட வேண்டியது. ஒரு 2 விசிலோ 3 விசிலோ அவங்கவுங்களோட வீட்டு குக்கரை பொறுத்து 2 3 விசில். இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தண்ணி கொதிச்சு கொஞ்சம் அந்த அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் கொதிக்கும் பொழுது நம்ம வந்து உள்ளே வந்து வாழை இலை வச்சு ஸ்டீம் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ சிசர் கொடுங்க. அப்படியே மூடாமல் வாழை இலையில பண்ண அந்த அரோமாவும் நல்லாயிருக்கும். வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது வர ஸ்மெல்லை விட குக்கிங் டைம்லேயே வாழை இலையை நாங்கள் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த தண்ணி வந்து நல்லாவே ஃபுல்லாகவே அது கொதிக்கட்டும்னு சொன்னேன். இப்போ அந்த தண்ணி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா இதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழை இலையை வச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சு வாழை இலையை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இது உள்ளே எல்லா பக்கமும் உள்ளே போகிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஊற்ற வேண்டாம், ஏன்னா அந்த மசாலாஸ் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். ஓகே, ஓரளவு அழுத்தி நம்ம வந்து இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் குக் ஆகணும் நமக்கு. ஸோ வந்து விட்டுலாம். ஓகே, இல்லை கேப்பில் ஒரு வேலை இல்லை அது போகாது. இப்போ இது நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லை நான் வீட்டில் குக்கர் பாத்திரத்தில், அதாவது ஓப்பன் பாத்திரத்தில் பண்ண போகிறேன்னா கீழே வந்து நம்ம எப்போவுமே தவா வைப்போம்ல, அந்த மாதிரி தவா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கூட பொருளை மேலே தூக்கி வச்சு. ஓகே, ஸோ குக்கிங் டைமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 8 மினிட்ஸ் ஆகும். 8 மினிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய ஊன் சோறு ரெடி ஆகிடும். ஸோ ஊன் சோறு வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள எப்படி இதை செஞ்சோம் செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரத்தில் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அதில் வந்து முழு தனியா, வரமிளகாய், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். மிளகுக்கு வந்து கடைசியில் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து விழுது அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா வதங்கும் போது அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா ஆட் பண்ணிக்கிறோம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிக்கன் இது எல்லாமே மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம வந்து பவுடராக அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி போட்டு அதை நல்லா குக் பண்ணுறோம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வச்சுருக்க சீரக சம்பா அரிசி அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஊன் சோறு ரெடி ஆகிடும்.